வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஒரு தொகை தனி வட்டி மூலம் 12 வருடங்களில் 4 மடங்கு ஆகிறது. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கொடுக்குறாங்க. அந்த தனி வட்டி மூலமா 12 வருஷம் எடுத்துக்குது. எத்தனை மடங்கு ஆகிறதுக்கு? 4 மடங்கு. அப்ப நான் 100 ரூபாய் இப்ப கொடுக்குறேன்னா 12 வருஷம் கழிச்சு இது எத்தனை மடங்கு ஆகுதான்? 4 மடங்கு 400 ரூபாவா மாறுதான். சரிங்களா? அதுக்கு எடுத்துக்கிற டைம் என்ன? 12 வருஷம். அப்போ வட்டி வீதம் எவ்வளவு கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அதுக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. இதுதான் இந்த கேள்வி. இப்படி ஒரு கேள்வி கிட்ட எப்படி சார் சால்வ் பண்றதுன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தனி வட்டி மூலம் இத்தனை வருடங்களில் இத்தனை மடங்கு ஆகுறதுன்னு கொடுத்தாங்கன்னா முதல்ல எத்தனை மடங்கு ஆகுதுன்னு கொடுக்குறாங்களோ அதுல இருந்து 1 கழிச்சுக்கும். 3 4 மடங்கு ஆகுதுன்னு கொடுக்குறாங்களா, 4ல இருந்து என்ன பண்ணிக்கோ? 1 கழிச்சுக்கோ. 3 எத்தனை வருஷத்துக்கு? 12 வருஷத்துக்கு. அதை வகுத்தல்ல போட்டுரு. சரிங்களா? நமக்கு வட்டி வீதம் சதவீதத்துல தான் கேட்கறாங்க. அதனால எதுல பண்ணணும் பாத்தீங்கன்னா 100ஆல பெருக்கணும். அவ்வளவுதாங்க ஆன்சர். அப்ப எத்தனை மடங்கு ஆகுதோ அதுல இருந்து 1 கம்மி பண்ணிட்டு எத்தனை வருடமோ அதை டினாமினேட்டர்ல போட்டு அதாவது வகுத்தல்ல போட்டு இன்டூ 100. ஏன்னா வட்டி வீதத்தை சதவீதத்துல தான் சொல்லணும். இப்ப இது அடிக்கலாமா? 3வது வாய்ப்பாட்டுல இது 1 முறை, இது 4 முறை. 4ஆல இந்த 100 அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 25. அப்ப வட்டி சதவீதம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25%. அப்ப இங்க கேட்டிருக்க கொஸ்டின் சிம்பிள். எத்தனை மடங்காவதோ அதுல இருந்து 1 கழிச்சு போட்டு எத்தனை வருஷத்தாலே இருக்கிறத அடிச்சுட்டு இன்டு 100ஆல பெருக்கி சொல்லணும். அப்ப உங்களுக்கு பரபரன்னு இருக்குமே கை, இது உங்களுக்கான கொஸ்டின். 20 வருடங்களில் 5 மடங்கு ஆகிறதுன்னு சொல்லிட்டேன். அப்ப வட்டி வீதம் என்ன? இதே தனி வட்டி கணக்கு தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் மூலமா தான் எஸ்ஐன்னு எழுதிட்டேன். அப்ப எஸ்ஐ ஆயிடுவீங்கல்ல. எஸ்ஐ மூலமா 20 வருஷத்துல 5 மடங்கு ஆகுறதுனா வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கேன். சோ மறக்காம உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.